வேளையிலே இந்த வேலை ஒப்பு கொடுத்து சவரன் ஈசாக்கு எங்களை ஜெபத்திலே நடத்துவார். ஆமென். 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 நாங்கள் நின்ற வண்ணமாகவே 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1லிருந்து நாங்கள் 3 மட்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். 322வது பக்கம், புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு 322வது பக்கம். அதிலே நான் வாசிக்கிறேன் 1லிருந்து 3 மட்டும். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவளுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது: தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி, 4வது இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். දෙවියන් වහන්සේට අපගේ ස්වාමී යේසුස් වහන්සේට දැනගැනීමෙන් අනුග්‍රහය සමාදානය නුඹලාට ලැබි වේවා. මක්නිසාද තමන් වහන්සේගේ මහිමේ හා ගුණවත්කමෙන් අප කැඳවාගත් තමන් වහන්සේ දැනගැනීම කර්ම කොටගෙන උන්වහන්සේගේ දිව්‍ය බලයෙන් ජීවිතයට දේව භක්තියට අදාළ වූ සියලු දේ අපට දී තිබේ. ඒ කර්ම කොටගෙන උන්වහන්සේ තමන් අනර්ගව ඉතා උතුම් වූ පොරොන්දු වූ අපට දී තිබේ. එසේ කලේ තෘෂ්ණාව නිසා ලෝකයේ තිබෙන දුෂ්කමෙන් නුඹලා ගැලවී ඒ පරඳු කර්ම කොටගෙන දේව ස්වභාවයට ප්‍රමුඛාරයන් වන පිණිසය. ආමේන්. ஆமென். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே நான் கொடுக்க போகிற தலையங்கமானது அங்கே நாங்கள் வாசித்த பகுதியிலிருந்து அங்கே அதில் 4வது திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. ஆமென். அப்போ திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் என்ற ஒரு காரியத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஆமென். தேவன் தாமே உதவி செய்வாராக. இதில் ஆழமான பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி என்ற செய்தியில் தான் அந்த முற்பகுதியில் தீர்க்கதரிசி இந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு என்ற ஒரு காரியத்தை அவர் விவரித்து வருகிறார். அழகான காரியம். அப்போ இந்த வாரம் என்பதை விட ஒரு குறிப்பிட்ட காலமாக, ஒரு மாதத்துக்குள்ளாக நாங்கள் தேவனுடைய காரியங்களை குறித்து தான் நாங்கள் சிந்தித்து கொண்டு நான் இருந்தேன். ஏனென்றால் நானே என்னுடைய காரியத்தில் நாங்கள் விடுற தவறுகள், ஊழியங்களில் விடுற தவறுகள், எங்கெங்கே நாங்கள் பிளவிட்டு இருக்கிறோம் என்பதை நான் ஆராய்ந்து பார்க்கும்போது நாங்கள் அநேக நேரங்களில் நாங்கள் தவறி வருகிறோம். ஏனென்றால் நாங்கள் எப்போயுமே தேவனுடைய காரியங்களில் நாங்கள் காத்திருக்காமல். ஆமென். அப்போ நாங்கள் இந்த நாட்களில் அப்படி தேவனுடைய வார்த்தையில் ஆழமாக வைத்து பார்க்கும்போது நாங்கள் எங்கேயோ தூர இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் அங்கே அந்த வண்ணமான ஒரு காலத்தில் நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு ஒரு பாட்டு பாடும், தேவனே உமது அண்டையிலே நாம் இன்னும்
கிட்டி சேர வேண்டும் என்ற ஒரு காரியத்தை தான் நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். பார்க்க போது நாங்கள் எங்கேயோ தூரம் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் திருப்பி வருகிறதென்றால் ஒன்று மட்டும்தான், நாங்கள் அமைதியாக இருந்து ஆமென் தேவனுடைய பாதத்தில் இருக்கும்போது தான் நம்ம கடந்து போகல. ஏன்டா தேவனுடைய பிரசன்னம் வருகிற வேளையில் நாங்கள் ஒன்றுமே இல்லாததை நாங்கள் உணர்ந்து வருகிறோம். ஆமென். அப்போ அதனால் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இன்னும் 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 நெருங்கி வரணும். ஆமென். அதுக்கு நீங்கள் அந்த வண்ணமாக வரணும். அதே போல் நான் என்ன ஆராய்ந்து தான் நான் வந்தேன். அப்போ அதனால் உங்களை வழிநடத்த வேண்டியதும் என்னுடைய காரியம். அதனால் அழகான காரியம் இருந்தாலும் நான் அதை எழுதாமல் வேறு எழுதிட்டு இருந்தேன். ஏன்டா நான் அந்த இடத்துல தான் இருந்தேன். இருக்கக்குள்ள எத்தனை 9 மணிக்கு பிறகு வானம் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அப்போ அப்படி பார்க்கக்குள்ளே பார்த்தா ஒரு வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. 8 மணி இன்றைக்கு 1 ஹவர் நாங்கள் லேட்டாக்கி வைத்தாலும் நீங்கள் இன்னுமே அந்த சொல்லப்பட்ட நேரத்தில் இருந்து தான் ஆயத்தமாகிறது என்பது ஒரு காரியமாக. ஏனென்றால் தேவனை இங்கே ஜனங்கள் ஆராதிக்க துவங்கினோன்னு நீங்கள் இடையில் வரும்போது அதோடைய பிரசன்னம், அப்போ நாங்கள் தேவனை ஆராதிப்பது ஒரு வேதனைக்குரிய காரியம். ஏன்னா அவருடைய பிரசன்னம் ராஜ சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கிறபடினால அது தடையில்லாத வண்ணம் நாங்கள் எங்களை காத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால் தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. ஆமென். ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையானது அவர் எங்கள் மத்தியில் இல்லாவிட்டால் நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க இயலாது. அப்போ தீக்கர் சொல்லி ஒரு பறவையை கலர் அடித்து வைக்கிற மாதிரி அது என்ன செய்யுமெண்டா அந்த சாயம் போனோன்னு அந்த கிறிஸ்தவனுடைய சாயல் தெரிஞ்சிருமெண்டு. ஆனால் நாங்கள் அவருக்குள்ளே ஒப்பு கொடுத்து அவர் எங்களை மாற்றுவார். ஆனால் அது எப்பொழுதும் மாறாது. ஏனென்றால் அது தண்டில் இருக்கிறது தான் செடிக்கு வருமா. ஆமென். சண்டு எது அங்கே ஜீவனோ, எது அதனுடைய சாரமோ அதுதான் இலையிலும் இருக்கும். அதே போல தான் ஒரு கிறிஸ்தவனும் அந்த வண்ணமான நிலைக்கு வருகிற மட்டும் அவன் ஒன்றுமே இல்லை. ஆமென். ஆனால் அவன் அந்த நிலைக்கு வருவானா அவனை போல் ஒரு விலையேற பெற்றவன் இருக்க முடியாது. ஏனென்றால் அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார். அப்போ தீக்கர் சொல்கிறார், அந்த சீயோன் மலையை குறித்தோ கர்மல் பர்வதத்தை குறித்தோ அந்த மலையை குறித்து ஒன்றுமே இல்லை. நீங்கள் அந்த மலையை பார்த்தா அது ஒரு கரடு காடு பளர்ந்து மலைகள் இருக்கு. ஆனால் அங்கே தேவன் இறங்கினபடினால் அந்த மலைகள் பரிசுத்தமுள்ளதாக மாறின. அதே போல தான் இந்த இடத்தை குறித்து நாங்கள் பார்க்கும்போது தேவன் அங்கே இருக்கிற வேளையில் தான் அது ஒரு விலையேற பெற்றதாக இருக்கும். ஆமென். அப்போ அதனால் நான் செய்திக்கு கடந்து போக முன்பு நான் சில காரியங்களை வாசித்து நான் கடந்து போகிறேன். திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. ஆமென். அப்போ அவன் ஆரம்பத்தில் அவன் என்ன சொல்கிறான்டா, நம்முடைய இரட்சகரும் ஆயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவளுக்கு என்னையா எங்களைப் போல அருமையான தேவ நீதியால் நிறைந்து பாருங்கள், தேவ நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவளுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, எங்களைப் போலன்னா அவர்களை போல விசுவாசம் உள்ள சபையாருக்கு தான் அவனால் பேச முடியும். ஆமென். எங்களைப் போல நீதி என்றால் தேவனுடைய வார்த்தை. அப்போ அதே போல் இந்த சபையானது தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தாதான் என்ன செய்யும், அது அந்த ஊழியக்காரனுக்கோ அல்லது நாங்கள் யாரோடு இணைகிறோமோ அதுகள் எல்லாமே பேசும்போது அது பொருத்தப்படும். இன்றைக்கி எங்களுடைய நீதியை பின்பற்ற எங்களுடைய என்பதை விட நாங்கள் விசுவாசிக்கிறது, அதாவது நாங்கள் தீர்க்கதரிசியை விசுவாசிக்கும் போது தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினார், அவருடைய வார்த்தையை நாங்கள் பின்பற்றுகிறோம். கடந்த வாரத்திலே நாங்கள் பார்த்த மோசே என்னவெல்லாம் செய்தானோ அதை யோசுவா அதை எல்லாமே நடப்பித்தான். அதே போல் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அபிஷேகித்து அடையாளப்படுத்தி ரூபகாரப்படுத்தி தேவன் அதை காண்பித்த பிற்பாடு அதே காரியத்தை தான் ஒரு சபையானது என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். அப்போ தான் அது ஒரு எண்ட் டைம் கடைசி கால சபையாக இருக்க முடியும். மணவாட்டி என்ற ஒரு அந்தஸ்தை அது
பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா மணவாளன் எதை விரும்புகிறார், அவருக்குள்ளாக என்ன தன்மை இருந்தது, அவர் எதை வெளிப்படுத்த அங்கே விரும்பினார், இந்த 7 முத்திரையானது எதை வெளிப்படுத்தினது என்றால் அது பரலோகத்தில் இருக்கிற மறைக்கப்பட்ட அந்த பெயர்களை அது வெளிப்படுத்தினதாக இருக்கிறது. அப்போ அந்த செய்தியானது வருகிற வேளையில் அது உங்களையும் என்னையும் அந்த பேர் இருக்கிறதா என்பதை அடையாளம் கண்டு கொண்டு நாங்கள் மகிழ்ச்சியாக மாறத்தக்கதாக தான் இந்த செய்தி அனுப்பப்பட்டதாக இருக்கிறது. ஆமேன். அதில் எங்களுடைய பேரை நாங்கள் காணத்தவர், பேரண்டக்குள்ளே எழுதி தனிப்பட்ட பேர் அல்ல, செய்தி. ஆமேன். இந்த செய்தியை நீங்கள் விசுவாசிக்கிற வேளையில் அது ஜீவனை கொடுத்து அதுக்கு தகுதியாக உங்களை மாற்றுமானால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய பேர் அங்கே இருக்கும். ஆமேன். அப்போ நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள். அப்போ தீர்க்கதரிசி சொல்லுகிற வேளையில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். ஆமேன். அப்போ அதுக்கு அவர் சொல்லுகிறார் பாருங்கள், அந்த வண்ணமாக இன்று நாம் எப்படிப்பட்ட உலகத்துக்கு தப்பி இருக்கிறோம் என்பதை பாருங்கள். இவ்வசனம் பேதுரு சபைக்கு கூறுகிறான். யாருக்கு அவன் கூறுகிறான்? சபைக்கு. இக்காலையில் வழி எதுவென்றும் தேவனுடைய தேவைகள் எதுவென்றும் அறியத்தக்கதாக இங்கே கூடியிருக்கிறோம். தேவனை நேசிக்கும் இங்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்துவனும் கிறிஸ்துவை போலாக அதிகமாய் அவன் என்ன செய்கிறானாம்? விரும்புகிறான். அது இங்கு வைக்கப்பட்ட ஒரு காரியம். ஆமேன். அதே போல் அவர் சொல்கிறார், தேவனோடு இன்னும் நெருங்கி ஜீவிப்பதே என்பது இன்றைக்கு அது பாடக்குள்ளே எனக்கு புல்லரிச்சிச்சு. ஆமேன். உங்களுடைய இருதயத்தின் விருப்பம் என்ன என்று கேட்போமாகில் அவர்கள் தேவனோடு இன்னும் நெருங்கி ஜீவிப்பதே என்று கூறுவார்கள். நீங்கள் கிறிஸ்துவை பற்றி அறியும் போது அவரை குறித்து ஏதோ ஒன்று அவரை நேசிக்க செய்து நீங்கள் அவருக்குள்ளாக சென்றுவிட முயற்சி செய்து அது வைத்து விடுகிறது. நான் இப்பொழுது கூறப்போகும் தோரணையை குறித்து நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அதாவது நான் சொல்கிற காரியத்தை குறித்து. அப்போ அவர் என்னத்தை சொல்கிறேன்டா, ஒரு சமயம் நான் என் மனைவியை பார்த்து, நாங்கள் இருவரும் வயது சென்றவளாகிவிட்டோம், நீ எப்பொழுதும் என்னை நேசிப்பது போல் இப்பொழுதும் நேசிக்கிறாயா என்று கேட்டார். தீர்க்கதரிசி தன்னை வைஃபை பார்த்து, வயதாயினபடினால நீ முன்பு என்னை நேசித்தது போல இப்பொழுதும் என்னை நேசிக்கிறாயா என்று அங்கே கேட்கிறார். அதற்கு அவள், ஆம், நிச்சயமாக நான் அவ்விதம் நேசிக்கிறேன் என்றாள். அப்பொழுது நான் அவளிடம், உன்னை எனக்குள்ளாக இழுத்து கொண்டு நாம் இருவரும் உண்மையாக ஒருவராக இருக்கும் அளவுக்கும் நான் உன்னை அவ்வளவாய் நேசிக்கிறேன் என்பதை அறிந்து கொள் என்று கூறினேன். அப்போ இருவரும் ஒருவருக்குள் மறைந்து கொள்ளத்தக்கதாக, என்றால் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அதே போல் அங்கே அவர் கேட்கும்போது அவர் சொல்கிறார், ஆம், இத்தே அன்பை 100 கோடியால் பெருக்கினால் எவ்விதமோ அவ்விதம் கிறிஸ்துவினிடத்தில் நேசத்தால் சிறைப்பட்ட ஒரு விசுவாசி அவ்வளவாய் அவரிடத்தில் அவன் அன்பு கூர்ந்து அவருக்குள் செல்ல விரும்புவதை நாம் காணலாம். ஏன்னா வேதமே என்னத்தை குறித்து? ஒரு மணவாளன் மணவாட்டிக்குரிய புத்தகம்தான் இந்த வேத புத்தகம். உன்னத பாட்டை பார்த்தீங்கன்னா அது விவரிக்கிறது. ஆமேன். அதே போல தான் தேவன் மணவாளன், அதே வண்ணமாக அதே போல தான் திகசுரர் எங்களுக்கு தேவன் ஒன்றை கேட்டு தராவிட்டாலும், எங்களுக்கு சோதனை பெருகினாலும் நாங்கள் அப்பயுமே அவரை நேசிக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான அன்பு. ஆனால் அந்த அன்பு என்ன செய்யுமெண்டா, உபத்திரங்கள் வரக்குள்ள மாறுமானால் நாங்கள் உண்மையாகவே நாங்கள் என்ன செய்யலை, நேசிக்க இல்வது என்பதே காரியமாக இருக்கிறது. அவ்வளவாய் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்குள் செல்ல விரும்புவதை நீங்கள் காணல், ஏனெனில் அது ஒரு நேசமாயிருக்கிறது. இங்கு இந்த அழிந்து போகக்கூடிய சரீரத்தை உடையவளாகிய நாம் எவ்விதம் அவருடைய வாக்கு தத்தங்களினால் கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவளாக போகிறோம் என்பதை நான் காட்டப் போகிறேன். ஏன்னால் இந்த பாடுகள் துன்பங்கள் என்ன இருந்தாலும் அந்த நேசத்துக்குள்ளே அந்த தியாகத்துக்குள்ளே நாங்கள் போகணும். இங்கே ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். சில நாளைக்கு முன்பு ஒரு சகோதரன் என்னை குறித்து தவறாக புரிந்து கொண்டார். அதாவது தீர்க்கதரிசியை ஒரு மனிதன் என்ன செய்தான், ஒரு ஊழியக்காரருடைய இணைப்பில் இருக்கும்போது அவர் என்ன செய்தார்னா, ஒரு ஊழியக்காரன் அவருக்கு லெட்டர் எழுப்புகிறார். அதாவது தீர்க்கதரிசி சொல்ல விரும்புகிறது அந்த காரியமாக, அதாவது என்ன காரியம் என்று பார்த்தா,
குறித்து தவறாக புரிந்து கொண்டார். ஊழியக்காரர்களின் ஐக்கியத்தில் நின்று ஒரு கடிதம் வந்தது. அதில் கணவனும் மனைவியும் ஆத்தும ஜோடியாக இருத்தல் வேண்டும். அதாவது ஆத்தும ஜோடியாக, அதாவது இருதயத்தில் இருவருக்கும் அந்த ஒருவர் புரிந்து ஒருவர் நேசித்து அந்த வண்ணமாக இருத்தல் வேண்டும். அவ்விதம் இல்லை என்றால் நாம் நம்முடைய கூட்டாளிகளை தள்ளிவிட்டு ஆத்தும ஜோடியாய் இருக்கத்தக்கதாக வேறொருவளை விவாகம் செய்து கொள்ளலாம் என்று நான் நம்புகிறேன் என்று எழுதியிருந்தது. அதாவது தீக்கசி அந்த வண்ணமாக அவர் நம்புகிறார். எப்படி என்றால் ஆத்தும ஜோடி இல்லாட்டி அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஆத்தும ஜோடியாக இருக்கிற ஒருவளை விவாகம் பண்ண வேண்டும் என்ற ஒரு கருத்து. அதற்கு நான் அத்தைய வேத புரட்டை குறித்து நான் குற்றமுள்ளவனாயிருக்கிறேன். என்ன இப்போ இந்த செய்தியை நாங்கள் பார்க்க, அதான் முதல் சொல்கிறார், இந்த தோரணையை குறித்து என்ன மன்னிச்சு விடுங்க. ஏன்னா அவர் எதை காண்பிக்க போகிறாருன்னா கிறிஸ்துவை காண்பிக்க போகிறார். அப்போ எந்த உபத்திரத்திலும் எந்த காரியத்தில் இருந்தாலும் அது நாங்கள் எப்படி அன்பு கூற வேண்டும் என்று. அத்தைய வேத புரட்டை குறித்து நான் குற்றமுற்றவனாயிருக்கிறேன் என்று பதிலளித்தேன். நான் எப்பொழுதும் அத்தைய காரியத்துக்கு எதிரடையாக இருக்கிறேன். மேலும் நான் அதை விசுவாசிப்பதில்லை, நிச்சயமாயில்லை. தேவன் நமக்கு ஒரு ஜோடியை தருவார் என்றும் பின்பு நாம் ஒருவரில் ஒருவர் பாகமாய் இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன் தீக்க சொல்கிறார். அது உண்மை. ஆகவே தான் ஒரு மனிதன் விவாகம் செய்யும் முன்பே இக்காரியங்களை குறித்து ஆராய்தல் அவசியம். அதனால தான் ஒரு மனிதன் விவாகம் முன்பே இது சரியானதா, இது சரியா என்பதை அவன் என்ன செய்யணும், ஆராய வேண்டும். ஆராய்ஞ்ச பிற்பாடு அந்த மனம் என்ன செய்ய இயலாது, வேறுபட இயலாது. ஆனால் தீக்கர்சி அப்படி என்னுடைய செய்திகள் பார்க்கும்போது அது போதிக்கப்படுற வேளையில் இப்போ விவாகரத்தை பார்த்தா அதுக்குள்ளே அநேக கருத்து இருக்குது. அப்போ அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, செய்யலாமென்று சில பேர் அவர் எழுதினதை விசுவாசிக்கிறாங்க, சில பேர் செய்யலான்றதை விசுவாசிக்கிறாங்க. ஏதோ அவர் கூற வர்றது என்பதை அவங்க புரிஞ்சு கொள்ளுவாங்க. ஆனால் அதே போல தான் இப்போ இந்த ஐக்கியத்தில் இருந்த ஒரு மனிதன் அவர் அப்படியாக போதிக்கும் போது அப்படியாக அவர் புரிந்து கொண்டார். ஆனால் அதுவல்ல வெளிப்பாடு. ஆமேன். ஏனென்றால் எப்பயுமே ஒரு காரியத்தை போதிக்கும் போது ஜனங்களாக தாங்களாகவே சிந்திப்பார்கள், தாங்களாகவே ஒரு கருத்தை அவங்க என்ன செய்வாங்க, ஏற்படுத்தி கொள்வார். அது மனித இயல்பு. ஆனால் பரிசுத்தாவினாலே அன்றி ஒருவனும் என்ன செய்யலாம், இயேசுவை கர்த்தர் என்று சொல்லலாம். அதே நேரம் அடுத்த வசனம் என்ன சொல்லுது, பரிசுத்தாவினால் அன்றி இன்னொரு சவரன் ஒருவன் அறியோணும் என்றால் அது பரிசுத்தாவி இருந்தால் தான் மற்றவனை ஒருவனால் என்ன செய்யலாமா, புரிந்து கொள்ளலாம் என்று யோவான் சொல்லுகிறத நாங்கள் பார்க்குறோம். ரைட். இப்போ பாருங்கள், ஒரு சமயம் ஒரு வாலிபன் என்னிடம், அது தொடர்ச்சியாக தான் வருது. அப்போ பாருங்கள், என்னிடம் பிரணாமே நான் இன்ன விதமான ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொள்ள குறித்து நான் நினைக்கிறேன், அதை குறித்து என்ன என்று தீக்கசிடம் கேட்குறான். அதற்கு அவர், அவளை குறித்து நீ எந்த விதமாய் நினைக்கிறாய்? அப்போ அவன் சொல்கிறான். அதற்கு அவன், நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன் என்று பதிலளித்தான். அப்பொழுது நான், நல்லது, அவள் இல்லாமல் நீ வாழ முடியும் என்று எண்ணினால் அவளை விவாகம் செய்து கொள். அதாவது அவன் என்ன சொல்கிறான், நான் அவளை நேசிக்கிறேன். அப்போ அவள் இல்லாமல் நான் வாழ முடியாதென்று நீ நினைச்சா நீ என்ன செய்யட்டாமா, நீ அவளை விவாகம் பண்ணு. அப்போ அதே நேரம் அடுத்த சொல்கிறேன், செய்து கொள். அவள் இல்லாமல் வாழ முடியும் என்று எண்ணினால், அதாவது முதலாவது கேட்கிறேன், அவள் இல்லாமல் நான் வாழ முடியாது என்றால் நீ என்ன செய், விவாகம் செய்து கொள். அவள் இல்லாமல் நான் வாழ முடியும், அப்போ ஒரு வாழ்க்கை இல்லாட்டியும் அடுத்தது இல்லாமல் போனாலும் நான் வாழலாம் என்று நினைச்சா நீ என்ன செய்யட்டாமா, விவாகம் செய்து கொள்ளாது. ஆனால் அவ்விதம் அவளை நீ விவாகம் செய்யாமல் இருப்பது உன்னை கொள்ளாதே. ஆனால் அடுத்தது மூன்றாவது சொல்கிறேன், ஆனால் அவ்விதம் அவளை நீ விவாகம் செய்யாமல் இருப்பது உன்னை கொன்றுவிடும் என்று எண்ணினால் நீ தாராளமாக சென்று நீ அவளை விவாகம் செய்து கொள் என்று கூறினேன். அதாவது நான் ஒருவேளை நான் அவளை கட்டாமல் போனால் நான் மரிச்சே போயிடுவேன் என்றால் நீ என்ன போய் வாழு. அப்போ இதுதான் கிறிஸ்துவோடு அவர் கொண்டு வாரு. ஆமேன். அந்த வண்ணமான நிலைக்குள்ளே வருவது தான்
கிறிஸ்தவ ஜீவியம். ஏன்னா கிறிஸ்தவ ஜீவியத்தில் வர்ற வேளையில், குடும்பங்களாக வருகிற வேளையிலே என்ன வரும்? போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், காரியங்கள் வரும். அப்போ ஒருவருடைய மனம் என்ன செய்யும்? வேறுபடும், விசனம் வரும். எல்லாமே வருகிற வேளையில் என்ன நடக்குமெண்டா, இந்தந்த எண்ணங்கள், இந்தந்த செய்கைகள், இந்தந்த காரியம் எல்லாம் வருகிற வேளையில் அது எங்கே கொண்டு போய் விடுமெண்டா, கிறிஸ்துவோட கொண்டு வராது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அந்த எண்ணம் எல்லாமே என்ன செய்யுமெண்டா, கிறிஸ்துவ பிற்பாடு உங்களை வேறு பிரிக்கிறதா இருக்கும். ஆமேன். அப்போ பாருங்க, நீ விவாகம் செய்து கொள்ளும் முன்பு எல்லாமே அருமையாகவும் நலமாகவும் காணப்படும். ஆனால் விவாகமான பின்பு வாழ்க்கையில் சோதனைகளும் உபத்திரவங்களும் வரும். அத்தகைய சமயத்தில்தான் நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மிகவும் நேசிக்க வேண்டும். அப்போ வாழ்க்கையில் வரக்குள்ள என்ன வரும்? பிரச்சனை, சோதனை எல்லாமே வர்ற வேளையில் அப்போ தான் இன்னும் என்ன செய்யணுமா? புரிஞ்சு கொண்டு நேசிக்கணும். அதுக்கு பிற்பாடு பிரிந்தோ, பிரிவினை ஏற்பட்டோ, விலகி இருக்கிறதோ இது எல்லாமே வருமெண்டா அது என்ன இல்லை, அது உண்மையான ஒரு காரியமே அல்ல. ஆமேன். நேசிக்க வேண்டும். நீயோ அல்லது அவளோ ஒருவரில் ஒருவர் ஏமாற்றத்தை காணும்போது, இப்போ நீங்கள் ஆணை பார்க்கக்குள்ள ஒரு பெண்ணை ஒரு நேசத்தில் எடுத்திருப்பான், எதிர்பார்த்துருப்பான். அது என்ன செய்யும்? நாளடைவில் இல்லாமல். அதே போல் மனைவி என்ன செய்வா? ஒரு ஆணிடத்தில் நிறைய காரியங்கள் எதிர்பார்த்துருப்பான், அது இல்லாமல் போகும். அப்போக்குள்ளே என்ன வருமெண்டா, இது எல்லாமே வந்தால் ஏமாற்றத்தை காணும்போது இன்னுமாய் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நேசிக்கிறதே சிறந்த அன்பு என்பதே என்னுடைய கருத்தாயிருக்கிறது. ஆமேன். அதே கொண்டு வாரேன் பாருங்க. கிறிஸ்துவிடமும் காரியம் அவ்விதமே இருக்கிறது. ஆமேன். பாருங்கள், நாம் ஒரு காரியத்தை அவரிடத்தில் கேட்டு நமக்கு அதை கொடுக்காவிட்டாலும் அது நம்மை சிறிதேனும் பாதிக்காத வண்ணம் அவ்வளவாய் நாம் அவரிடம் அன்பு கூற வேண்டும். பாருங்கள், ஏன் இதை செய்யத்தக்கதான ஒரே ஒரு வழி அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்கு பெறுதலே ஆகும். அப்பொழுதுதான் அவர் ஏன் அதை உனக்கு கொடுக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய். அப்பதான் எங்களுக்கு தெரியும் ஏன் அவர் எங்களுக்கு தரையில. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? நாங்களாக தேடி பெறுறதும் இருக்குது, அவர் தடைகள் போட நாங்கள் போகிறதும் இருக்குது, எல்லாம் போக்கலாம். ஆனால் உண்மையான காரியத்தில் நாங்கள் தேவனுக்கு காத்திருந்தால் என்னென்ன சம்பவங்கள் வந்தாலும் நாங்கள் அந்த காரியத்திலிருந்து கடந்து போகாமல் இருந்தால் என்ன செய்யும்? அப்போ தான் எங்களுக்கு காலங்கடந்து தெரியும் தேவன் செய்தது நன்மையானது. ஆமேன். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு அந்த வண்ணமாக இல்லாத வண்ணம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன செய்கிறான்? அவன் அந்த வண்ணமான ஒரு காரியத்தை ஏற்படுத்தி கொண்டே அவன் என்ன போவான். ஏன்னா எங்களுடைய இலக்கு அவனுக்கு தெரியும். ஏன்னா பாவம் என்பதன் பொருள் என்ன? இல்லை பொருளுக்கு என்னது? இலக்கை தவறு விடுதல். ஆமேன். பாவம் என்பதன் பொருள் இலக்கை தவறு விடுதல். பாவம் என்றால் அவிசுவாசம், அதாவது என்ன வார்த்தையில் நாங்கள் தவறு விடுதல், அதாவது இலக்கை தவற விடுதல். அப்போ அதுதான் நாங்கள் எதை செய்யணுமோ அதை செய்யாமல் அந்த வார்த்தையில் தவறு விடும். அப்போ அவிசுவாசம் உங்களுக்கு தெரியும், பாவம் என்றால் அவிசுவாசம். ஆனால் நான் இப்போ கேட்டது பொருள். ஆமேன். அப்போ பொருள் என்றா என்னென்றா இலக்கை தவற விடுதல். நான் இப்போ இல்லை, அது பின்னுக்கு வருது. ரைட், ஓகே. பாருங்க, ரைட், அதுதான் கூற வேண்டும். பாருங்க, அவர் ஏன் அதை கொடுக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். திவ்ய சுபாவத்தில் பங்கு கொள்ளுதல். ஆமேன். அப்போதான் தேவனுடைய எல்லா சுபாவங்களும் என்ன செய்யும் என்றால் எங்களுக்குள்ள வரும். ஆனால் இன்றைக்கி வாழ்க்கையில் வர்ற போராட்டங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையில் வர்ற போராட்டங்களை பார்க்கும்போது நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒருவர் முகம் பார்க்காம இருக்கிறோம், என்ன பேசாமல் இருக்கிறோம், கதைக்காமல் இருக்கிறோம். இந்த இயல்பில் நாம் என்ன இருக்கிற வேளையில் காரியங்களை செய்யாத வண்ணம் அவன் என்ன செய்கிறான்டா, ஒவ்வொரு காரியங்களை செய்யக்குள்ள நாங்கள் அப்படி அந்த மனிதனோடு இருந்துட்டு இங்கே நாங்கள் அழுதா பலன் கிடைக்குமான்னு சொல்லுங்கள்.
ஏன்னா நாங்கள் வந்து இங்கே இருந்து சிரித்து நாங்கள் வந்து எது செய்கிறோம், எங்களுக்கு கொடுக்குறப்பட்ட காரியங்களில் நாங்கள் என்ன செய்யலாம், வித்துவான் மாதிரி இருந்து நாம் எதை செய்தாலும் அங்கே வராது. ஏன்னா தேவன் வேதத்தில் ஒரு வழியை வச்சிருக்கிறார். ஆமேன். அந்த வழியில் நாங்கள் அதை செய்து கொண்டு தான் நாங்கள் என்ன செய்யணும், கடந்து வரணும். அப்போ அதான் தீக்கர் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துக்கு வந்து தடைக்கல் வைக்கப்பட்டிருந்துச்சு. பரிசேயர் சதுசேயர் வேதப்பாறை வச்சிருந்தாங்க, தன்னை குடும்பத்துக்குள்ளே வச்சுருந்தாங்க. குடும்பண்டக்குள்ளே இயேசு கிறிஸ்து குடும்பம் இருந்துச்சு. ஏன்னா தெரியும் தானே உங்களுக்கு, அங்கே மரியாளுக்கு யோசேப்புக்கு கன்னி பிறப்பில் இவர் பிறந்தாலும் இணைக்கப்பட்டு பிறந்த சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்களோட சகோதரர்களே அவங்கள குறை கூறினதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஏன்னா அவங்க கூப்பிட்றாங்க, நீ இங்கேயே ஒளிச்சிருந்து ஏன்னா அற்புதங்களை செய்யாமல் அங்கே கூட்டம் நடக்க போகிற பெரிய கூட்டம் நடக்க போகுது, அங்கே எல்லா இடத்துலிருந்து ஆட்கள் வருவாங்க, நீ அங்கே செய், அப்போ ஃபேமஸ் ஆகிடுவான். அப்போ அவர் என்ன சொல்லலை, நாங்கள் வரலன்ட்டு. ஏன்னா அவருக்கு அது அல்ல, அவர் முன்குறிக்கப்பட்ட ஆத்மாவுக்கு அவர் கிரியை செய்து கொண்டிருந்தார். அதனால் அவரை குறை சொல்லி போட்டு ஏசிட்டு அவங்க போயிட்டாங்க. பாருங்கள், அவர் தேவன் அந்த குடும்பத்தில் இருந்தார், அவங்க மத்தியில் இருந்தேர், தேவகுமாரனாக இருந்தேர். ஆனால் என்ன செய்யலை, வந்து ஜனங்கள் வந்து அதை புரியலை. அதே தேவன் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் அவர் இருக்கிறார். ஆமேன். ஏன்னா அவர் எப்பயுமே மாறையில். இன்றைக்கி நாங்கள் தேவனுடைய குமாரனா, அன்றைக்கி இயேசுவை தேவன் ஒரு குமாரனாக வச்சு தான் இந்த பூமியில் அவருடைய ஆவியை வச்சு நடத்தினது போல் அதே தேவகுமாரனாக தான் இப்போ அவர் நடப்பிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்கு பொருளாகமானமெண்டா தேவனுடைய ஆவியை நீங்கள் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வழியில் வைக்கும். அப்போ அந்த நேரத்தில் அவங்க மத்தியில் இருந்துச்சு. பரிசேயர் சொன்னோன்னா அவர் எதிரடையாக இருந்தேரா? இல்லை. அவங்க கல்லறியக்குள்ளே அவங்களுக்கு திரும்ப கல்லெடுத்து தெரிஞ்சேரா? இல்லை. ஏன்னா அவங்க எல்லாமே திரும்பி வரக்குள்ளே அவர் சொல்ல வேண்டிய காரியமே, பிதாவே இவர்களை மன்னி, அறியாமல் செய்கிறாங்க. அப்போ அதுதான் திக சொல்லி, இதே காரியம்தான் நீங்கள் வளர்ந்து வர்ற வேளையில் அமைதியாக எப்பயுமே தேவனுடைய ஜெபத்தில் நீங்கள் இருக்கக்குள்ள அதுதான் மாறும். நீங்கள் எதையுமே முயற்சிக்க செய்யலை. அப்போ அதுதான் நான் பார்த்தேன் எவ்வளோ ஃபெயிலியர். அப்போ நான் பார்த்தேன்னா இங்கே நாம் இருக்கிறோம். ஏண்டா நாம் என்ன செய்கிறோம், ஜனங்களை நேசிக்கணுமென்று உள்ளே பூந்து நேசிக்க அது ஜனங்களுக்கு வந்து எப்படி ஆகிட்டேன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறின மாதிரி போய், ஏன்னா அந்த பயபக்தி இல்லாமல் ஒரு காரியம். ஆனால் தேவ மனிதர்கள் என்ன செய்யணுமெண்டா தேவனே சார்ந்து இருக்கக்குள்ள வந்து எல்லாமே மாறும். ஆமே. அப்போ அந்த காரியத்தில் வந்து மாறி வந்து என்ன செய்யுமெண்டா எப்பயுமே ஜெபத்தில் இருக்கக்குள்ள காரியங்களை செய்யக்குள்ள எல்லாமே சரியாக இருக்கு. அப்போ பாருங்கள், அப்போ அந்த வண்ணமாக அந்த நாட்களில் தீர்க்கதரிசியும் இருந்தேர், அதே வண்ணமாக உண்மையான ஒவ்வொரு மனிதர்களும் இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். அப்போ பாருங்கள், ரைட். அப்போ பாருங்கள், இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி இதை சபைக்கு கூறுவதை கவனிங்கள். கேட்டுக்கு தப்பி கொள்ளுதல், கிறிஸ்துக்குள்ளார்கள் இவைகள் தப்பி மேன்மைப்படுத்தப்படுவார்கள். அவன் தன்னை உயர்த்துவதல்ல, ஆனால் கிறிஸ்து அவனை என்ன செய்கிறாராம், உயர்த்துகிறார். ஆமேன். அப்போ அதுக்கு பிற்பாடு அவர் சொல்கிறேன், நான் கூறப்போகும் காரியத்தை குறித்து இடரல் வேணாம். ஏனென்றால் ஒரு நீக்குற பெண்ணை குறித்து சொல்கிறேன். ஏன்னா அமெரிக்காவில் பாருங்கள், நீக்குறவர்களும் வெள்ளையர்களும் வந்து ஒன்றாக இணைஞ்சு எதையுமே செய்யலை. அங்கே அமெரிக்காவில் தடை. அப்போ அதனால் இவர் அதை பேசக்குள்ள அதை ஒரு பிரிவினையை கொண்டு வரக்கூடாது இவர் ஒரு கருத்தை சொல்கிறார். அப்போ ஒரு நீக்குற பெண் என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு சாட்சி கூறலாமான்னு கேட்குறான். அப்போ அவங்க கேட்குற தீக்க சொல்ல, சரி நீ கூறன்னு. அப்பொழுது அந்த சௌரி, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நான் இந்த சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், நான் இருக்க வேண்டிய பிரகாரமாக நான் இல்லை. அப்போ அவள் என்ன சாட்சியை பாருங்கள், அவள் என்ன சொல்கிறான்னா, நான் இருக்க வேண்டிய பிரகாரமாக நான் இல்லை. நான் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அவ்விதமும் ஆயும் இல்லை. என்னையா, நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அவ்விதமாயும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் எப்பொழுதும் இருக்கிற வழக்கமாக நான் இப்பொழுது இல்லை. என்ன முதலாவது என்ன சொல்கிறா, நான் இருக்க வேண்டிய பிரகாரமாக இல்லை, விளங்குதா? ரெண்டாவது, நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற விதமாகவும் நான் இல்லை.
மூன்றாவது சொல்கிறா, ஆனால் இருக்கின்ற வளமாயாய் இருக்கிற விதமாகவும் நான் இப்போ இல்லை என்று கூறினார். அப்போ அது தீர்க்கதரிசி அதுக்கு பின்னுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். அவ்விதமாக தான் நாமும் மரணத்தின் நின்று ஜீவனுக்கு கடந்து சென்றோம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் பிரித்து எடுக்கப்பட்ட குட்டையை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் எங்கேருந்து வந்தோமோ நாங்கள் என்ன செய்கிறோமா, அங்கே வர்ற நிறைய பேர் கண் அப்படியே மூடி இருக்குது. இஞ்சால பக்கம் பெண்களோட பக்கம் பக்கத்தில் இருக்கிறார்கள், பார்த்துக்கொள்ளும். சரியா? ரைட். உள்ளுக்குள்ளே, வெளியே இல்லை, உள்ளேயா? ரைட். எப்படி இருக்க வேண்டுமோ விரும்புகிறோமோ? ரைட். அப்போ பாருங்கள், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவ்விதமாய் நாம் இல்லை. நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அவ்விதமாயும் இல்லை. ஆனால் ஒரு காரியத்துக்காக நாம் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். அது நாம் எப்பொழுதும் இருக்கின்ற வழக்கமாய் இருப்பதில்லை என்பதே அது சரி. நாம் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லை. அப்படி தானே? ஏன்னா தேவன் எப்படி நீங்கள் இருக்கணுமென்று விரும்பினாரோ அப்படியா இருக்கிறோம். நாங்கள் அப்படி வார்த்தையோட பார்த்தா நாங்கள் அப்படியே இல்லை. ஏன்னா தேவன் எப்படி நாங்கள் இருக்கணுமென்று விரும்பினாரோ நாங்கள் அப்படி இல்லை. அதால் அவள் சொல்கிறார், நான் எப்படி இருக்க வேணுமென்று விரும்பினேனோ அப்படி இல்லை, நான் எப்படி இருக்க வேண்டுமென்று விரும்புகிறேனோ அப்படியும் இல்லை. ஆனால் ஒன்று மாத்திரம், நான் எப்படி அதாவது கடைசி வாடியாக சொல்கிற பாருங்க, அதாவது நான் வழக்கமாய் இருக்கிற வண்ணமாகவும் இல்லை. ஏன்னா இப்போ இன்றைக்கு இருந்தால் நீங்கள் நாளைக்கு எப்படி இருக்கிறீங்க, சற்று மாறுறீங்க. ஏன்னா நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், முன்னேறி கொண்டிருக்கிறோம். அப்போ அதே வண்ணமாக தான் கிறிஸ்தவ வாழ்க்கையானது. தேவன் எப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த வண்ணமாக நானும் நீங்களும் இல்லை. அப்போ அதுக்கு இருக்கணுமெண்டா நீங்கள் எப்பயுமே தேவனை அண்டிக் கொண்டு தேவனோட வார்த்தையை விசுவாசித்து கொண்டு நீங்கள் எப்பயுமே ஜெபித்து கொண்டு நீங்கள் காரியத்தில் நீங்கள் இருப்பீங்கண்டா தேவன் அதை மாற்றுவேன். அதுதான் தீர்க்கதரிசியோட வாழ்க்கையில். இப்போ இந்த புத்தகத்திலையும் பார்க்கல, நான் அது சில வீடியோ 950 அதாவது 50-60 வருஷத்துக்கு முன்பு இருந்த போதகர்கள், ஸ்தாபன போதகராக இருந்தாலும் அவங்களோட பழைய ஊழியங்களை குறித்து நான் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன்னா தீர்க்கதரிசியோடையும் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கக்குள்ளே பாருங்கன்னா அவங்களோட அந்த காலங்களில் வல்லமையாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அறியாமல், ஆனால் இவர் அறிஞ்சவர், ஆனால் எல்லாமே பரிசுத்தாவி அன்றைய நாட்களில் உத்தமம் இன்னமே இருந்தபடினால அந்த வண்ணமாக இருக்கிற வேளையில் அவங்க மத்தியில் அவ்வளோ தேவ பிரசன்னம் இருந்துச்சு. ஏன்னா தேவண்ட மகிமை இருந்துச்சு, வல்லமை இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அர்ப்பணிப்பு, அவ்வளவு தியாகங்கள், அவ்வளோ உவாசங்கள், அவ்வளவு ஜெபங்கள் இருந்தபடினால அந்த தேவன் அவங்க மத்தியில் இருந்தார். ஆமென். அதனால் அவங்க பெரிய காரியங்களை செய்தாங்க. அவங்க தேவனே அவங்க என்ன செய்திருந்தாங்க, சார்ந்திருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் என்ன செய்கிறோம்னா தேவனுக்குரிய கடமையை நாங்கள் அந்த ஞாயிறில் மட்டும்தான் கொடுக்குறோம். ஏன்னா நாங்கள் அந்த அஸ்திவாரத்தை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், விட்டு விலகிட்டோம். ஆனால் நாங்கள் போகணுமென்று தான் இன்றைக்கு மீண்டும் செய்தி வந்தது. ஆமென். எங்களோட விசுவாச அஸ்திவாரமே என்ன, பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்கள். அதுக்காக தான் தேவன் எலியாவை அனுப்பினேன். அப்போ ஆனால் நாங்கள் ஆதியில் அவரோடு இருந்தபடினால தான் இந்த செய்தி எங்களை மாற்ற முயற்சிக்குது. நாங்கள் மாற விரும்புகிறோம், மாறணும். அதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் இப்படி நாங்கள் போகலாம். ஏன்னா நான் அன்றைக்கு வெள்ளிக்கிழமையில் நான் சொன்னேன்னா, இப்போ எண்டிகோ சாக்களுக்கு அஸ்திவாரமே போட்டிருக்கேன். என்னென்னா இப்போ நீங்கள் எப்படி தசமபாதத்தில் 10 ஒன்று கொடுக்குறீங்களோ அதே மாதிரி 24 மணித்தியாலத்தில் வந்து அதில் 10 ஒன்று எத்தனை மணித்தியாலம், 2.5 மணித்தியாலம். அதை வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் பணம் மட்டும் இல்லை, நேரத்தையும் அவருக்கு கொடுக்கணும். இது சத்தியம். அவங்க ஒரு கோட்பாடாக வச்சுருந்தாலும் இது உண்மையான ஒன்றாக இருக்கிறது. அப்போ நீங்கள் அதை செய்கிறீங்களான்னு யோசிங்க. 2.5 மணித்தி 24 மணித்தியாலத்தில் 2.5 மணித்தியாலத்தை நீங்கள் கொடுப்பீங்களான்னு யோசிங்க. அவங்க அப்படி செய்கிறாங்க. ஏன்னா அதுவும் அவங்களுக்கு ஒரு பிரமாணம் தான். இப்படி தசமபாத்தை செய்கிறாங்களோ நேரத்தையும் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னா இந்த இங்கே வர்ற 2.5 மணித்தியாலத்தை ஞாயிறுக்கு நம்ம கொடுக்க இயலாமல் இருக்குது. ஏன்னாண்டா அதுக்கு நேரத்துக்கு வர இயலாமல் இருக்கண்டா நீங்கள் என்னன்றதை எனக்கு விளங்கியது. நான் அதுக்கு உதவி செய்கிறதே நான் ரெடி என்று சொன்னேன். நீங்கள் என்னத்தை சொல்ல வாரீங்க, என்ன டைமை சொல்ல வாரீங்க, இல்லாட்டி 2 ஆராதனை வைக்க சொல்கிறீங்களா? அப்போ ஏனென்றா நீங்கள் கற்புள்ள கண்ணியாக தேவனிடத்தில் கொண்டு போகிறதுக்கு நான் கற்ப வேதனை அடையணும்.
ஏன்னா நான் என்ன ஒடுக்காமல் உங்களுக்காக ஒடுக்காமல் உங்களால் போயலாம். அதுக்காக தான் எந்த நேரத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன். ஆமேன். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் நீங்கள் எப்போ விரும்புகிறீங்களோ எப்போ ஆராதனை வைக்கோ நான் ரெடி. ஆமேன். ஏனென்றா அதுக்காக தான் தேவன் என்னை நியமித்தார். அதுதான் உங்களுக்கு வைக்கப்பட்ட பங்காக இருக்கு. ஆனால் நீங்கள் ஆர்வம் இல்லாமல் நீங்கள் கணம் எடுக்காமல் நான் பைபிள்ஸில் செய்யலை, எதையுமே நான் விரும்பலை. ஆமேன். அப்போ பாருங்கள், அந்த சுபாவம் வரணுமெண்டா நாங்கள் இழந்தது ஜெபத்தை தான். நாங்கள் கொடுக்குற நேரத்தை நாங்கள் இழந்துட்டோம். இது எல்லாமே நம்ம கொடுப்போம்டா அவர் தேவன் காட்சிக்கு வருவார். ஆமேன். ஏன்னா அதுதான் நிலையாக இருக்கிறது. ஆனால் இந்த காலம் சொற்பமாக தான் இப்போ நான் போதித்ததால் இது எல்லாரும் மாறுவீங்கன்றும் இல்லை. அதில் 1 2 தான் கேட்கும். ஆமேன். அது 2 தான் அது மாற, அல்லது 3 4 எல்லாம் போனால் எனக்கு சந்தோஷம். ஆனால் பிரமிட் என்னதாக இருக்கிறது, குறியினதாக இருக்கிறது. அப்போ தீக்க சொல்கிறார், இங்கே இருக்கிறதுல 4 பேர் வருவீங்களோ நான் அறியலை. ஆனால் அதே நேரத்தில் அவர் மேலே போயிட்டு வந்தோன்னு என்ன சொன்னார், இங்கே இருக்கிறவர்களில் சிலரை நான் அங்கே கண்டனான். ஆமேன். அப்போ பாருங்கள், அந்த பாக்கியத்தை தேவன் கொடுத்து இப்போ என்னையே ஒருக்க அனுப்பி பார்த்தா எனக்கு தெரியும், ஆனால் அந்தளவுக்கு நானும் தகுதி இல்லை. ஆமேன். அப்போ அவர் சொல்கிற இங்கே இருக்கிறவங்களில் நான் சிலரை நான் அங்கே கண்டனான். ஆமேன். அப்போ அந்த வண்ணமாக அதே நேரம் அவர் பாதாளத்துக்கு போக்குள்ளேயும் சிலர் அவர் கண்டு. ஆனால் அதே நேரத்தில் அங்கே பாருங்கள் அந்த வண்ணமான ஸ்லாக்கி, அதனால் நிறைய பேர் அவருக்கு தெரியும் அந்த வண்ணமாக தேவன் அவரை நடத்தினார். ரைட். அப்போ பாருங்கள், அந்த வண்ணமாக அந்த திவ்ய சுபாவத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நான் இந்த சாட்சியை சொல்ல விரும்புகிறேன் என்று அவள் அதை சொல்கிறாள். அவ்விதமாக தான் நம் மரணத்திலிருந்து நாம் வெளியே வந்தோம். இங்கு நாம் எதை காண வேண்டுமென்று அதை எவ்விதம் செய்ய வேண்டுமென்று தேவன் சட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியபடி நாம் எல்லாரும் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கவே நாம் முயற்சிக்க வேண்டும். எல்லாரும் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க முயற்சிக்கிறோம். ஆகவே காலையில் இந்த செய்தியை நான் சபைக்கு தெரிந்து கொண்டேன் என்று தீர்க்கதரிசி அதை சொல்லுகிறத நாங்கள் பார்க்குறோம். அந்த வண்ணமாக தேவன் அங்கே வைத்திருக்கிறார். அதே போல் பாருங்கள், நான் அந்த கடைசி 51 கடைசியை வாசிக்கிறேன்டா, நீங்கள் புத்தகம் இருந்தால் வீட்டை போய் வாசிங்க. அவர் சொல்ல, இங்கில் இருக்கிற ஏதோ ஒன்று இயற்கை கண்கள் காண தவறும் அழகை இங்கு நாம் காண்கின்ற காரணத்தினால் நாம் இங்கே வருகிறோம். கிறிஸ்துவினுடைய அழகை ஆவிக்குரிய கண்கள் கிரகித்து கொள்ள முடியும். அதன் காரணமாகவே நாம் என்ன செய்கிறோம்னா இங்கே வருகிறோம். அதே போல தான் இயற்கைக்கு மேம்பட்ட ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இங்கே வருவீங்க. ஏன்னா இயற்கைக்கு மேம்பட்ட ஏதோ ஒரு காரியம் இங்கே இருக்கிறத ஆவிக்குரியவங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். ஆமேன். ஏன்னா நாங்கள் தேவனை ஏன் நாங்கள் ஆராதிக்க வாரோம்னா தேவனுடைய வார்த்தை இங்கே இருக்கிறது. ஆமேன். தேவனுடைய சத்தியம் இருக்கிறது, தேவனுடைய ஒழுங்கு இருக்கிறது. நாம் எல்லாமே அதுக்கு தகுதி இல்லை, ஆனால் அதனுடைய உண்மை வார்த்தை இருக்கிறது. ஆமேன். அப்போ அதனால தான் பாருங்கள், நாம் அந்த காரியத்தில் தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளே இருக்குமானால் அந்த வண்ணமாக நாங்கள் செய்வோம். அப்போ பாருங்கள், அதே போல தான் ஞாபகம் கொள்ளுங்கள், தேவன் தம்மை 3 பிரசன்னப்படுத்தினார். முன்னுக்கு அவர் சொல்கிற விசுவாசமானது ஒரு திறவுகோலாக இருக்கிறது, அது தேவனுடைய வசனமாக இருக்கிறது. அதனால தான் அவர் முதல் அக்கினி ஸ்தம்பமாக எங்கே இருந்தார், மேலே இருந்தார். அதுக்கு பிற்பாடு குமாரனாக என்ன செஞ்சார், அங்கே நம் மத்தியில் இருந்தார். இப்போ அவர் எப்படி இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். ஆமேன். அதுதான் தேவனுடைய காரியமாக இருக்கிறார். அதனால தான் வேதம் மேலே அவர் இருந்தார், நம்மோடு இருந்தார், நமக்குள் இருந்தார். அதன் காரணமாக தான் தேவன் இந்த நாளிலே நம்மோடு இருக்கிறத நாம் பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கு முழு உலகமும் அவர் சுற்றி திரிகிறார். ஆமேன். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது அவன் அங்கே போகிறான். பாவம் என்பதன் பொருள் இலக்கை தவற விடுதல் என்று பொருள்படும். ஆமேன். நீங்கள் ஒரு இலக்கை சுடும்போது அந்த சரியான அந்த நேருக்கு சுடாமல் தவறி விடும்போது அளவு அளப்பாங்க, 1 மீட்டரா 2 மீட்டரா 3 மீட்டரா. அதே போல தான் நாங்கள் என்ன செய்கிறோம், பாவம் என்ற அவிசுவாசம் எங்களுக்கு வெளிப்பாடால் தெரிஞ்சாலும் அதே பொருள் என்ன, தவற விடுதல். நாங்கள் பொய் சொல்லும்போது என்ன விடுறோம், தவற விடுகிறோம். அப்போ அதே போல் 2வது கட்டளை வரக்குள்ளே இன்னும் தூர போகிறோம், 3வது வரக்குள்ளே இன்னும் தூர போகிறோம். ஆமேன். அப்போ இலக்கு
தவறப்படுகிறது. ஆனால் தேவன் வருகும்போது நீ ஒரு கிறிஸ்தவனாக ஜீவிப்பதற்கு தேவன் உன்னை இங்கு வைத்திருக்கிறார். ஆனால் நீயோ வேறு வழியாய் ஓடி சீர்கட்டவனாயிருக்கிறார். உன்னை திருப்பி கொண்டு வரத்தக்கதாக ஒரே ஒரு காரியம் அவருடைய வசனமே. ஏன்னா அவருடைய வசனம் தான் என்ன செய்யலாம்னு உங்களை திருப்ப முடியும். ஏன்னா நாங்கள் இலக்க தவற விட்டு கொண்டிருக்கோம். ஆனால் அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்குமானால், அதனால தான் இப்பொழுது நாம் தேவ வசனத்தை தியானிக்க போகிறோம். நாம் ஜீவிக்கிற தேவனுடைய ஜீவனுள்ள ஆலயத்தை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அதனால் தான் சேவான் அதை வாசிங்க. அப்போஸ்தலர் 7:44. மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்திரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. மேலும் யோசுவாவோடே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட பிரஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டிக்கொள்கையில் அதை அந்த தேசத்திலே கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள். இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிருக்கிறார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது? ஆமென். இப்போ எபிரேயர் 10:5 வாசி. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினேன். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றேன். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற காணும். அப்போ பாருங்க, தேவன் என்ன விரும்பலையாம்? பலியையும் காணியையும் விரும்பாமல் அவர் என்னத்தை விரும்பினார்? ஒரு சரீரத்தை அவர் விரும்பினார். அப்போ தேவனுடைய அன்னைக்கு சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பினான். ஆனால் உன்னதமான தேவன் என்னத்தை விரும்பலையாம்? கட்டிடத்தில் அவர் விரும்பாமல் அவர் எதை விரும்பினாராம்? என்ன 1 கொரிந்தியர் என்ன சொல்லுது? மேலே இருக்கு என்ன? நீங்களே தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ பாருங்க, இப்போ இந்த ஆலயத்தில் தான் அவர் என்ன செய்கிறாருண்டா வாசம் பண்ண விரும்புகிறார் இந்த நேரத்தில். ஆனால் அன்றைக்கு சாலமோன் கட்டும்போது அவர் அந்த ஆலயத்தில் அவர் வாசம் பண்ண விரும்பினார். ஆனால் இன்றைக்கு அவர் எங்கே விரும்புகிறாருண்டா உங்களையும் என்னையும் தான். அப்போ தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவளாக பொருட்டு மகா மேன்மை. அப்போ பாருங்கள், தேவன் என்ன செய்கிறாருன்னா அந்த திவ்ய சுபாவத்துக்கு நீங்கள் பங்குள்ளவளாக மாறணுமெண்டா யார் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வரணுமெண்டா தேவன் தான் வரும். அப்போ அந்த தேவன் வருகிற வேளையில் தான் நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த காரியத்திலிருந்து வர முடியும். அப்போ பின்னுக்கு நாங்கள் இப்போ செய்திக்கு போகிறோம். நாங்கள் அந்த பேதுருவில் அடுத்ததை வாசிங்க, 5 வாசிங்க. இப்படி இருக்க நீங்கள் ரைட், இல்லை இது வேணாம், 8 வாசிங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே பூனரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆமென். பாருங்க, எவைகள் விசுவாசம், தைரியம் இதெல்லாமே உண்டாகி பெருகினால் என்ன செய்யாதாம்? பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவளுமாய் இருக்க வெட்டாது. அப்போ வீணராக கிறிஸ்தவனாக அலைஞ்சு திரிகிறவனோ டைம் பாஸ் பண்ணுறவனாகவோ அல்லது நீங்கள் 40, 50, 60, 100 வருஷமாக கிறிஸ்தவத்துக்குள்ளே இருந்து ஒரு வீணராக இருக்க விடாமல் உங்களை என்னதாக இருக்குமா? கனியற்றவர்களாக இருக்க விடாமல் நீங்கள் கனி கொடுக்கிறலாகிட்டு. அடுத்ததையும் வாசிங்க. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து
கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆமென். பாருங்க, இவ்விதமாய் பாருங்க, அதான் சொல்றான், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவளுமாய் இருக்க விட்டாது. இவைகள் இல்லாதவனவனோ. அடுத்தது என்ன? அந்த பிரவேசத்தை வாசிங்க. அந்த பிரவேசம் உங்களுக்கு இலவசமாய், அப்படி ஒன்று வசனம் பாருங்க. ஆமென். பாருங்க, எத்தனையாம் வசனம்? எத்தனை? 11. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் என்ன செய்யப்படுமா? அளிக்கப்படும். அப்போ எது வரணும்? இந்த திவ்ய சுபாவம் வரணும். அப்போ அந்த திவ்ய சுபாவம் வரணுமெண்டா என்னென்ன வரணுமெண்டா படிக்கல நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் சுருக்கமாக. அப்போ உங்களுக்கு தெரியும், முதலாவது என்ன? விசுவாசம். அப்போ தீகசி விசுவாசம் என்று சொல்லக்குள்ள என்ன சொல்கிறேன்? நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் விசுவாசமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் உலகத்தை விசுவாசித்தா, அல்லது தேவர்களை விசுவாசித்தா, அல்லது விக்கிரங்களை விசுவாசித்தா, அல்லது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா, அதுதான் விசுவாசம். அப்போ விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்போ நீங்கள் இதை நம்பினது தான். ஏன்னா இந்த நூல் என்ன விடுதலையாக்குமெண்டா அது நம்பும். அதுக்காக நூல் அல்ல, அந்த நூலை கொடுத்தவர் யார், அந்த நூல் எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் விசுவாசித்தா அதுதான் விசுவாசம். ராகாப் என்ன செஞ்சா? தேவ மனிதரினால் ஒரு நூல் என்ன செய்யப்பட்டு, சிவப்பு நூல் கொடுக்கப்பட்டுச்சு. அவள் அதை தான் விசுவாசித்தா. அதுதான் என்னதாக இருக்கிறது? அவளுடைய விசுவாசம். அப்போஸ்தலர்கள் உருமல்களை ஜெபிச்சு கொடுத்தாங்க. நீங்கள் அதை விசுவாசித்தா அதுதான் என்ன? விசுவாசம். நீங்கள் ஒருங்கூட போதர்கிட்ட போவீங்க, அவங்க தண்ணியை ஜெபிச்சு கொடுப்பாங்க, எண்ணெயை ஜெபிச்சு கொடுப்பாங்க. யார நாமத்தினால? கர்த்தர் நாமத்தினால. அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. ஏனென்றா அவருடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அப்போ ஏற்கனவே நாம் என்ன செய்யப்பட்ட குணமானட்டோம். இப்போ நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனால் ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறோம். விளங்குதா உங்களுக்கு? அப்போ அந்த பொருளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்போ அதனால் அது என்ன நடக்கிறதுண்டா எங்களுக்கு வருது. அப்போ நாங்கள் வருகிறோம், எண்ணெய் பூசி ஜெபிச்சா எங்களுக்கு சொஸ்தமாகுமென்றோம். நாங்கள் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம், கிடைக்குது. அப்போ அதே நேரத்தில் சில பேர் என்ன செய்வாங்க? வார்த்தையினாலும் கேட்கக்குள்ளேயே பெற்றுக்கொள்ளுவாங்க. நாங்கள் அதை பார்த்தோம். தீகசியை ஏமாற்றி இவர் கள்ளன் என்று சொல்ல ஒருவன் வர்றான் என குற்றம் பிடிக்க. ஆனால் அவன் என்ன தீகசியை தேவன் திருப்புற வழியில் பார்த்தீங்கன்னா குற்றம் பிடிக்க வந்தவன் மனம் திரும்பி என்ன செய்கிறான்? ரட்சிக்கப்படுறதை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அந்த வார்த்தை அவனை தொடுது, அவர் வார்த்தையை அனுப்புகிறேன். அப்போ சில பேருக்கு நாங்கள் என்ன செய்யணும்? கையை பிடிச்சி தூக்கணும். சில பேருக்கு என்ன எழுந்து வாண்டு சொல்லணும். சில பேருக்கு வார்த்தை வரக்குள்ளே வரும். அதில் 3 விதமான சுகம். அப்போ யார் யாருடைய பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி வரும். அப்போ அதான் சொல்ல யூதர்கள் அதை விரும்புவாங்க கைகளை. ஆனால் பிரஜாதிக்கு அது தேவையில்லை. ஏன்னா அவள் விசுவாசத்தினாலே அவள் பெற்று காணக்கூடாததை அவள் விசுவாசிப்பாள். அதுக்காக எல்லா பிரஜாதியும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆமென். அப்போ அது காரியம். அப்போ அதுதான் விசுவாசம். நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதே நிச்சயம். அப்போ தேவன் இந்த தெய்வீக சுகத்தில் நீங்கள் விசுவாசிக்காமல் நீங்கள் என்ன செய்யலாது? எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நீங்கள் கடந்து செல்லவே முடியாது. அடுத்தது என்ன? தைரியம். தைரியம் என்ன அர்த்தம்? வல்லமை. என்ன வல்லமை? இயேசு கிறிஸ்து என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்ட. அப்போ விசுவாசம் வர்ற வேளையில் அடுத்த ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது? நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான் என தானும் செய்வான் என எந்த அர்த்தம்? அப்போ இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளை செய்வீங்கன்னு அவரை விட பெரியதல்ல, நிறைய. ஏன் இன்றைக்கி சரீரமான வாசஸ்தலம் என்ன செஞ்சிட்டு நிறைஞ்சிச்சு. ஏன்னா நிறைஞ்சிட்டேன்னா ஒவ்வொரு நாட்டில் இருக்குது. அப்போ அதெல்லாம் என்ன செய்யுமாம்? செய்யும். ஏன்னா அவரை விசுவாசிக்கிறபடினால அது தானாக செய்யும். அப்போ அது விசுவாசிக்கிறபடினால தேவன் ஏன்னா அந்த இடத்துல ஊழியக்காரர் இல்லை, அந்த நேரத்தில் இல்லை, ஏன்னா ஃபோன் வசதி இல்லைன்னா இது டக்கண்ட என்ன செய்யும்? விசுவாசத்தில் என்ன அது ஆணோ பெண்ணோ என்று இல்லை, அது என்ன செய்யும்? அது அப்படியே வைக்கும்.
அதனால் அதுக்காக பெண்கள் செய்யக்கூடாதுன்றது அர்த்தம் அல்ல. அது அவங்களுக்கு இருக்கிற வரத்தை கொண்டு அவங்க என்ன செய்யலாம். ஆனால் அவங்க இங்கே வந்து தான் போதிக்க இயலாது. ஏண்டா அதுதான் தீக்கரிசி எங்களுக்கு சொல்லி வர காரியமாக இருக்குது. ஏண்டா அதுதான் பலம். அதுதான் தீக்கரிசி சொல்லி இது மனிதன் எதனால் உண்டாக்கினான்? ஆதாம மண்ணினா. ஏவாளை எதனால் உண்டாக்கினான்? இப்போ யார் பேலன்? இப்போ விளங்குது தானே உங்களுக்கு? நான் அடுத்தது போனால் நக்கண்டு நாங்கள் அதை பேசுகிறோம்ன்றுவாங்க. விளங்குது அவங்களுக்கு. அதுக்காக அவர் என்னத்துக்கு அங்கே கொண்டு வரேன்டா, தேவண்ட ஒரு மனைவி இல்லாமல் ஒரு ஆணால் பலமாக இருக்கலார். அதனால் நீதிமொழியில் அப்படி வரக்குள்ள டக்குன்னு பரிசுத்தாவை ஒரு கனெக்ட் பண்ணுவேர் பாருங்கள். அந்த வசனத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மோசமான ஒரு ஆள் இருந்தால் என்னத்தையோ உருக்கிடுவாவான். சொல்லுங்கள் பாபா. விளங்குது அவங்களுக்கு? என்னத்தை உருக்குறான்னு பாருங்கள். சரீரத்தை இல்லை, கொடுத்த எலும்பி. அப்போ பாருங்கள், இவனை மண்ணால் அவள் பலசாலியான மற்ற அர்த்தம் இல்லை. இப்போ தேவனுக்கு கிரியைக்கு வர மண்ணை இங்கே பொடி வேணும், சரீரம் வேணும். அதான் மணவாட்டி. அது பெண்ணண்டல்ல, ஆணும் அடங்குறாங்க. அந்த மணவாட்டிக்குள்ளே வந்தால் தான் அவரோட கிரிய வல்லமையாக என்ன செய்யலாம். அப்போ இதை வெளிப்பாடோடு புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆமென். அப்போ அதனால தான் ஒரு குடும்பத்துக்கு மனைவி அவசியமாக இருக்கிற. அதுவும் மனைவி பக்தி உள்ளவளாக இருந்தால் ஊழியத்துக்கு அதை விட மகிமையானது. அதே போல் ஒரு ஊழியக்காரனை அல்லது ஒரு ஆணை அழைக்கும் போது சபையும் அந்த ஸ்தானத்தில் இருந்தால் அதை போல் ஒன்றுமே இல்லை. அது வல்லமையாக இருக்கும். ஏனென்றால் அது அந்த வண்ணமாக இருக்குது. அப்போ அதே போல் தான் தேவன் என்ன செய்கிறாரா, ஒரு சரீரத்தை. அதனால தான் அதில் நீங்கள் பெண்களும் வந்தீங்க. ஆமென். ஆணண்டும் இல்லை, பெண்ணண்டும் இல்லை. அந்த வண்ணமாக மணவாட்டி என்றக்குள்ள ஆணும் அடங்குறாங்க, பெண்ணும் அடங்குறாங்க. ஆமென். அந்த வண்ணமாக தேவன் அந்த காட்சியை அவர் கொண்டு வர்றார். ஏனண்டா அதை நீங்கள் அந்த மொழிநடை அறியணுமெண்டா பரிசுத்தாவி அறியும். அப்போ தான் உங்களுக்கு அது இருவரும் அவசியம் என்பதை புரிஞ்சு கொள்ளுவீங்க. அதே ஏண்டா தேவன் ஒரு ஊழியத்தில் ஒரு மனிதன் அழைக்கக்குள்ள என்ன சொல்கிறாராம்? வாசிச்சா சொல்லுங்கள். ஒரு மனிதன் ஆணை அழைக்கக்குள்ள அதோட என்ன யார் அழைக்கிறாராம்? அவன்ட மனைவி, பிள்ளையில, குடும்பமே அழைக்கிறார். அப்போ அது எல்லாமே சமனாக வர்ற வேளையில் தான், அவங்க ஜெபத்தில் ஒரு காரியமாக இருக்கிற வேளையில் தான், அவங்க விசாரிப்பில் எல்லாமே இருக்கக்குள்ள தான் எல்லாம் ஜனங்கள் ஒரு கட்டத்துக்குள்ளே இருப்பான். அப்படி இல்லாட்டி என்ன நடக்குமெண்டா, இங்கே லோத்திர ஊழியமாக போயிடும். என்ன நியாயாதிபதி நின்று நியாயம் வார்த்தையை பேசுவேன். மனைவி எங்கே இருப்பா? அவள் ஒரு நியாயஸ்தலத்தில் இருப்பா. அவங்க இருப்பா, அவள் வேறு ஒன்றை நடத்திட்டு இருப்பான், வேறொரு காரியத்தில் இருப்பாங்க. பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? அதை விட வேறு உலகத்தில் இருப்பாங்க. அப்போ லோத்தின் நாட்களில் நடந்தது போல் மனுஷகுமாரன் நாட்களிலும் சம்பவியாதபடி பார்த்துருங்க. ஏன்னா அந்த அப்போ மணவாட்டி அழைக்கும் போது ஒவ்வொரு குடும்பத்திலே இருந்தவன் ஆணையும் பெண்ணையும் குடும்பமாக அவர் அழைத்திருக்கு. அப்போ தான் அது என்ன செய்யும் என்றால் அங்கே நெருங்கி வரும். அப்போ அந்த வண்ணமாக காரியங்கள் இருக்கக்குள்ள தான் அங்கே ஜெயம் கிடைக்கும். ஏன்னா அதனால தான் அவர் ஒரு சிம்பிள், அவர் விளக்கம் கொடுக்காம லோத்தின் மனைவியை விளக்கம் கொடுத்தார, நினைச்சு கொள்ளுங்கள். அப்போ அந்த காலத்தில் சபையானது, அது பெண்கள் அந்த வண்ணமாக இருப்பாங்க. அதே நேரம் சபைகளும் என்ன செய்யும்? உலக ஆசிகள், உலக ஆசீர்வாதங்கள், அதுதான் இன்றைக்கி சாபங்களை பார்த்தா அதுதான் அவங்கள்ட்ட போதனை. ஆனால் அதை விட ஓடர்ஸில் நல்லா இருக்கிறாங்க. அதை பார்க்கக்குள்ள எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவன்கிட்ட இருக்கிற ஓடருங்கிட்ட இல்லை அந்த ஒழுங்கு, ஆனால் அவன்கிட்ட மட்டது இல்லை. ஆனால் திவ்ய சுபாவங்களுக்குள்ளே வர்றபடினால இதெல்லாம் அழிந்து போகும். அழியாத ஒரு ராஜ்யத்துக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்டா, நாங்கள் கடந்து போகணும். அதனால் நாங்கள் என்ன செய்யணும்? குடும்பமாக ஒரு ஆண் ஒரு குடும்பத்தில் பெண் அழைச்சா ஆணும் நீங்கள் எதன்று நினச்சி கொள்ளுங்க. ஆணை அழைச்சிருந்த பெண்ணும் தேவன் எங்களுக்கு எதற்காக, உங்களுக்கு வசனம் தெரியாமல் இருக்கலாம், வார்த்தை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அமைதலாக இருந்து, ஏன்னா நீங்கள் வார்த்தையை தெரியாவிட்டாலும் நீங்கள் உங்களோட கடமையை செய்யக்குள்ள என்ன நடக்குமெண்டா, நீங்கள் பிள்ளை பேற்றினாலே நீங்கள் என்ன செய்வீங்க? ரட்சிக்கப்படுவீங்க.
அப்போ அதுக்கு வந்து நீங்கள் அந்த வண்ணமான காரியம் அதை விட்டுட்டு நீங்கள் உலகத்தில் ஒரு மேன்மையான ஸ்தானம் பெறணும், மேன்மையான காரியத்தை பெறணுமென்று நம்ம ஓடிட்டு இருப்போம்டா, இது எல்லாமே நாம் என்ன செஞ்சிடுவோம்டா, இழந்து போயிடுவோம். ரைட். அப்போ பாருங்கள், ரைட். அப்போ நான் எங்கே இருந்தேன் நாங்கள், ரைட், வல்லமை, ரைட். அப்போ என்ன விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான், தான் செய்த கிரியல், அவர் செய்த கிரியலை அவனும் என்ன செய்வான், அதான் வல்லமை. அப்போ அது எங்களுக்குள்ளே இருக்கா? ஏன்னா அது இருந்தால் தான் என்ன செய்யுமாம், தேவண்ட ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிற பிரவேசம் சிம்பிளாக இருக்கும். ஏன்னா அப்படி ஓப்பனாக இருக்கும், டக்கனோனே போயிடலாம். அன்றைக்கி நாங்கள் பார்த்த ஒருவருக்கு பிளக் ஆகிட்டு அங்கே தூதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, நிப்பாட்டிட்டாங்க, பேர் இல்லை. ஆனால் இதெல்லாம் இருந்துச்சேண்டா என்ன வரும், ராஜ்யத்துக்கு உங்களை கனியற்றவளாய் விடாமல், ஏன்னா நீங்கள் வீணரும் கனியற்றவராக இருக்க விடாமல் என்ன செய்யுமா, உங்களை தகுதி உள்ளவளாக அது மாற்றும். ஆமே. அப்போ வல்லமை. அடுத்த மூன்றாவது என்ன, ஞானம். அப்போ பாருங்கள், அந்த ஞானம் என்றக்குள்ள என்ன ஞானம், உலக ஞானம். ஏன்னா உலக ஞானம் தேவனுக்கு என்ன, பைத்தியமாக இருக்கிறது. அதுக்காக உலகம் படிக்க வேணாம்னு சொல்ல, நீங்கள் படியுங்க, ஆனால் அதோட தேவனை கண்டுபிடிக்கலாம். என்ன செய்யலாம், தேவனை நாம் சோதிக்கல. ஏன்னா அவருக்கு ஏன்னா ஞானம் சொல்லும் இதண்டு, அவர் சொல்லுவார் இல்லை இதுதாண்டு. அப்போ அதை தான் நாங்கள் ஏன்னா மருத்துவம் சொல்ல முடியாதுண்டு, ஆனால் தேவண்ட வார்த்தை என்ன செய்ய முடியும் என்று. இது நம்மளுக்கு சிம்பிள், நம்மளுக்கு இலகுவானது. ஏன்னா செய்ய போகிறவர் அவராயிருக்கிறார், அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் சிருஷ்டிகராகிய கர்த்தராயிருக்கு. அவர் ஒரு வார்த்தை சொல்லாகும், அவர் என்ன சொல்ல நிற்கும், அவர் கட்டளையில் அப்படியே ஆகும். அவர் அமைதலாயிரண்டா அது அப்படியே நிற்கும். ஏண்டா அவர் தேவனாயிருக்கிறார். ஆமென். அடுத்தது என்ன, இச்சையடக்கம். இச்சையடக்கம் என்றா என்ன அர்த்தம், தன்னடக்கம். ஏன்னா இச்சையடக்கம் என்றா என்ன, தன்னடக்கம். அடக்கம் என்றா என்ன அர்த்தம், உங்களையே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற. ஏன்னா கோபம் வந்தோன்னே என்ன செய்கிற, பல்ல கடிச்சிட்டு கண்ட்ரோல் அல்ல, ஏன்னா அல்லது முகத்தை காட்டிட்டு உள்ளுக்குள்ளே வசனத்தால் கண்ட்ரோல் அல்ல, எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கும். அதாவது தீக்க நாவடக்கம். நீங்கள் அதிகமாக பேசாமல் நீங்கள் வளர்ந்து வர்றீங்கன்றாலே உங்களோட பேச்செல்லாம் குறைஞ்சிடும். அதால் தான் நம்ம யாரோடையும் கதைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அதெல்லாம் விசாரிங்க, ஏன்னா சுகம் விசாரிங்க, நலம் விசாரிங்க, அதெல்லாம். ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களோட பேச்சுக்களை குறைச்சிடுவீங்க. ஏன்னா அது இல்லாமல் போயிடும். ஏன்னா அது ஒரு காரியத்தை ஒரு ஆள் துவங்க எங்களுக்கு அறியாமலே நாங்கள் கதைச்சிடுவோம். அதில் நானும் குற்றவாளி நீங்களும் குற்றவாளி. ஏன்னா அது இருக்குது, அதுக்காக நாம் கதைக்காமல். ஏன்னா உலகம் எங்களை எப்படியாவது ஒரு வழியில் இழுத்துரு. அதுக்காக தான் நாங்கள் எப்பயுமே தேவனோடு இருக்கிறதுக்கு காரணம். இல்லாட்டி நாங்களும் மனிதர்கள் விழுந்துருவோம். ஏன்னா தேவன் மணவாட்டியை பலவீனம் பாண்டமாக தான் என்ன செஞ்சுருக்கு. எப்படி பெண் பலவீனம் பாண்டம் என்று வேதம் சொல்லுதோ அதே போல தான் இந்த மணவாட்டி. ஏன்னா நீங்கள் மணவாட்டி என்று பெண்ணுக்குள்ளே தானே அடங்குறீங்க. அதே போல் கிறிஸ்தவனம் அந்த வண்ணமாக தான் இருப்பேன். நீங்கள் தாவீதை பாருங்கள், எப்படி வேதம் விவரிக்குது. ஒரு பெண்மை தன்மை, ஒரு சிவந்த மேனியும் சொஃப்டான ஒருவன். ஆனால் அவன் தான் என்ன செஞ்சான், விசிக்கினான். யோசேப்பை சொல்லக்குள்ளே எப்படி சொல்லுது, அதே கேரக்டரை தான் சொல்லு, அவனும் அதிக சாஃப்டானது தான். அதே போல் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மணவாட்டி என்று தகுதி பெற்றவங்களும் அப்படி தான் இருப்பான். முரடராக அதுக்காக ஆதியில் இருப்பாங்க. ஏன்னா பீட்டர் எப்படி இருந்தான், பேதுரு அவன் ஒரு தாதாவாக இருந்தான். ஆனால் தேவன் வந்தவன் எப்படி மாறினான், அவன் ஒரு சாஃப்டானவனாக மாறினான். அப்போ அவன் சொல்கிற, ஆண்டவரை போல் நான் சிலுவையில் நேராக அவரை போல் மறிக்கிறதுக்கு நான் பாத்திரம் நல்லன்னு தன்னை தலகுலாக மாற்றினான். ஆனால் அதுக்கு முதல் வேகம் இருந்துச்சு. என்ன, இயேசுவை காட்டி கொடுத்து பொய் முத்தம் கொடுத்தோன்னா அவனுக்கு என்ன கோபம் என்ன செஞ்சிட்டான். ஏன்னா பட்டயத்தை எடுத்து ஒரே போடு போட்டான், காது 2 துண்டாயிட்டு. அப்போ பாருங்கள், அந்த நேரம் நான் அதை இப்போ கடந்த 2-3 தினத்தில் வாசித்தேன்னா அது எத்தனையோ தரம் வாசிக்க. ஆனால் திரும்ப பாருங்கள், அந்த நேரத்திலும் அவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆனால் அந்த ஒட்டின மனிதன் ரட்சிக்கப்படுறான். ஆனால் பாருங்கள், கடினமானவங்க இருந்தாங்க பாருங்கள். அப்போ உடனே அவர் சொல்ல, நீ இப்படி செய்யாதன்னு சொல்லி அந்த நிமிஷம் அந்த நேரமே அவங்க ஓடி போயிருக்கணுமே. ஆனால் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தேவன் அந்த கடினம் உள்ளங்களை வச்சார். அதே போல தான் அந்த கடினமான உள்ளம் எனக்குள்ளே உங்களையும் இல்லாதபடி வார்த்தையை தேவன் பேசும்போது நாங்கள் உடைக்கப்படணும். ஆமென். அப்படி இருந்தால் நீங்கள் அன்றைக்கு அவன் அப்படி இருந்தானே என்று சிந்திக்காதீங்க, இன்றைக்கு நீங்கள் அப்படி இருக்கிறீங்க. ஆமென்.
இந்த வார்த்தை பேசக்குள்ளே என்ன செய்யணும், உங்களை பாருங்கள், அந்த அற்புதத்தை தேவன் செய்தும் அவங்க திரும்ப கட்டிட்டு போகிறாங்க. அப்போ பாருங்கள், அந்த நேரத்தில் உடனே என்ன செய்ய, அவனுக்கு பழைய காது போல் மாறினது. ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டான். பாருங்கள், அந்த தகுதியை தேவன் அவனுக்கு கொடுத்து அது ரட்சிப்பு, அதுதான் கர்த்தருடையதாக இருக்கு. பாருங்கள், கல்வாரியில் ஒருவனுக்கு ஒரு வசனத்தை சொல்கிற, ஆண்டவரே நாம் செய்த தவறுக்கு நாம் செய்கிறோம், இவரோ ஒன்று பாருங்கள் அந்த அறிக்கை தன்னை தாழ்த்தினது. பாருங்கள், அவன் என்னோடு கூட நீ அவன் காதை வெட்டி பாருங்கள், காதை வெட்டப்பட்டவன் பிடிக்க வந்தவன் வெட்டினபடினா அவனுக்கு எப்படி டேர்னிங் பாயிண்ட் வருது பாருங்கள். அப்போ இதில் என்ன, இவனும் தேவை அவனும் தேவை. இவன் வெட்டினபடியாக தான் அவன் ரட்சிக்கப்படுறான். இங்கே வெட்டியும் தேவை. அங்கே என்ன விளங்குதா உங்களுக்கு, நான் சொல்கிறது விளங்குதா அவங்களுக்கு? அப்போ அதான் நீங்கள் நினைக்கணும், கிறிஸ்துக்குள்ள ஒரு மனிதன் செய்யப்படுறது தேவன் ஒரு காட்சிக்கு கொண்டு வார். அதை நீங்கள் கவனிக்கும். செய்யப்படுற தவறு கிறிஸ்தவன் செய்யும்போது அது மாறுது, ஒரு வேத வெளிப்பாடாக மாறுது. விளங்குது? இப்போ யோனா போய் என்ன செஞ்சான், மீனுண்ட வயிற்று, அது எப்படி தேவன் டேர்ன் ஆக்குறாருன்னு தெரியுமா? யோனா உங்களுக்கு 3 நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் அந்த வண்ணமாய் பூமிக்கு அடியில் அவர் இருப்பார் என்று தேவன் அதை கொண்டு வார். அப்போ அதே போல் பாருங்கள் என்ன, இவன் கண்மலை அடிக்கிறான் ஏன்னா ரெண்டாகுது. அதே போல் மறுபடியும் என்ன செய்கிற, இந்த பிரஜாதிக்கு கிறிஸ்து மீண்டும் வார்த்தை வர்றவர்களே திரும்பவும் சிலுவையில் அறையப்படுகிறதுக்கு ஒரு காட்சி வருகிறது. புரியுதா அவங்களுக்கு? அப்போ அப்படியாக தேவன் அவருடைய இப்போ மோசே பிரமாணத்திலிருந்து வேறொரு எத்தியோப்பியை முடிக்கிறான். தேவன் அதை கிறிஸ்துக்கு கொண்டு என்ன செய்கிறேன் புரியுதானவங்க? அதுக்காக நீங்கள் தவறு விடுறது அல்ல, அதை தேவன் ஒரு நோக்கத்துக்கு இந்த தவறில் அவன் ரட்சிக்கப்படுறான். புரியுதா அவங்கள? அதே போல் ஆனால் நாங்கள் திரும்ப என்ன செய்யணும், டேர்ன் ஆகி மனம் திரும்ப வேண்டியவளாக இருக்கிறோம். ஆமேன். நீங்கள் பரிசுத்த ஆவியோடு நீங்கள் இருந்தால் நான் பேசுகிறத நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. ஆமேன். அப்போ பாருங்கள், அடுத்தது என்னது, பொறுமை. அப்போ அந்த பொறுமை தீக்க சொல்கிறேன், அந்த பொறுமை இல்லாட்டி என்ன நடக்குமெண்டா நீங்கள் முழு பில்டிங்கையும் உடைச்சிருவீங்களா? ஏன்னா அந்த பொறுமை இல்லாட்டி தன்னடக்கம் வந்தால் நீங்கள் திரும்ப சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. நீங்களே உங்களோட நாவை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கண்டா அந்த பொறுமை என்ன வரும், கஷ்டப்பட்டால் வரும், ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். விசுவாசம் வந்தோன்னே எல்லாம் பாருங்கள் கூட்டி வளங்க. விசுவாசம் வந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக வரும். என்ன வரும், வல்லமை. வந்தோடனே ஞானம் வரும். எதை யாருக்கு செய்யணும், எதை எப்படி செய்யணும், ஏன்னா எல்லாமே தேவன் பிதாவானவர் காண்பிக்கிறதை அல்லாமல் குமாரன் எதையுமே செய்ய. அப்போ தேவன் வெளிப்படுத்துவே. அப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு ஜெபிக்க போகும் முன்பு நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிப்பீங்க, கண்ட மாதிரி நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆனால் நாங்கள் அதை செய்கிறோம், ஆனால் அதை செய்யக்கூடாது. ஏன்னா பவுலுக்கு பின்னால் உங்களுக்கு தெரியுமே, ஒரு பெண் பிசாசு டெய்லி அவனை துரத்துறான், ஏன்னா அவனை கஷ்டப்படுத்துகிறான். ஆனால் பேசாமல் போகிறான். ஒரு நாள் தேவன் இறங்கி சொல்லி இப்போ கட்டளை இடண்டோன்னே டக்கண்டோன்னு என்ன செய்யுது, பிசாசு ஓடி போகிறத பாருங்கள். அப்போ என்ன நடந்தது, பொறுமை. அப்போ அன்றைக்கி மோசே எதனால் இழந்து போனான், கோபத்தால் தான் இழந்தான். விளங்குது அவங்களுக்கு? கோபம் பொல்லாதது. அதுதான் உங்களை தைரோட்டிலேருந்து கேன்சர்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு வாரது முழு. ஏன்னா நீங்கள் சிரித்து வாழ்ந்தால் என்ன நடக்கும், மன மகிழ்ச்சி, முகமகிழ்ச்சி. ஏன்னா அடுத்தது என்னது, ஔஷதம் என்ன, முன்னுக்கு துவக்கி விடுங்க. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருந்தால் வருத்தம் குறையும். டாக்டர் சொல்கிறாங்களா இல்லையா, அதுதான் மருந்து. அப்போ அதே போல் தான் தேவனுக்குள்ளே நீங்கள் எப்பயுமே நீங்கள் தேவனுக்குள்ளே வளர்ந்து வந்தால் அதுக்காக தான் பொறுமை. உங்களோட குடும்பத்தில் வாழ்க்கையிலையும் பாருங்கள், கணவனோ மனைவோ எந்த நேரம் ஏசி இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு பிறகு பாருங்கள் ஏசுறதெல்லாம் ஏதோ பட்டம் பறக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அதுக்கு பிறகு டோன்ட் கேர், என்ன எப்படி சொல்கிறீங்க, அப்படி இருக்குது. ஏன்னா அப்போ அனுபவம் பேசுதான்னு கேட்டுறாங்க. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் வாரது. எப்படி அது இதுக்கு பிறகு நீங்கள் அதை கடினமாக நடந்தாலும் தொடர்ந்து நச்சரித்து கொண்டாலும் கோவப்பட்டாலும் என்ன நடக்குமாட்டா உங்களுக்கு, நீங்கள் பேசாமே போயிடும். உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. அப்படி இருக்கிறவங்க கையை வைத்துங்க. சிஸ்டம் மட்டும்தான் இருக்கிற பிறட்ட கேள்வி வண்டியோ அல்லது பிள்ளைகளாலோ. ஏன்னா அப்போ அதே மாதிரி பாருங்கள், ஒரு ஆள் தான் உயர்த்துறாங்க. அப்போ யாரோ நீங்கள் சண்டை பிடிக்கிறீங்க. அப்படியாக நீங்கள் மாறுவீங்க. அப்போ பாருங்கள், தன்னடக்கம் வந்தோன்னு பொறுமை.
ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் ஒன்றை சொன்னால் நீங்களும் சொல்லுவீங்க, அப்படி வரும். காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா திருத்தேலாண்டு வரக்குள்ள தேவன் தான் மாற்றக்கூடியவரண்டக்குள்ளே நீங்கள் பொறுமையாயிருவீங்க. ஏன்னா அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. எவ்வளவு வார்த்தை பேசினாலும் எவ்வளவு காரியங்கள் அந்த நிலைக்கு நீங்களும் நானும் வர வேண்டியவளாக இருக்கு. அப்போ பொறுமை இல்லாட்டி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் ஓடையலாம். ஆமேன். நீங்கள் இந்த வாழ்க்கையிலே நீங்கள் என்ன செய்யலான்டா ஓடவே இல்லை. அந்த முழு பில்டிங் அந்த 5 இருக்கலாம் திக்க சொல்கிறேன், அந்த 5ம் அப்படியே இல்லை, ஒரு பிரயோசனம் இல்லை, விசுவாசமே இல்லை, உங்களுக்கு வல்லமை வராது. பொறுமை இல்லாட்டி என்ன செய்யாது, உங்களுக்குள்ளே வல்லமை வராது, ஞானம் இருக்காது. ஏன்னா அந்த பொறுமையானது எல்லாத்தையும் உங்களுக்கு உடைச்சு. இப்போ பொறுமை வந்தோடனே என்ன வருது, தேவ பக்தி. அப்போ உங்களுக்கு அது எல்லாருக்கும் தெரியும் என்னது, தேவனை போல. அப்போ தேவனை பொறுமை வந்துட்டால் நீங்கள் யாராக மாறுறீங்கண்டா தேவனாக மாறுறீங்க. அப்போ பாருங்கள் இவ்வளோ ஒரு ஆழம். இது இருந்தால் ராஜ்யத்துக்குரிய எப்போ இன்றைக்கு மறித்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இன்றைக்கு போகக்குள்ளே நீங்கள் எதையும் பயப்பட மாட்டீங்க. நீங்கள் எதை கண்டாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஏனென்றா நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்னா தேவனை போல இருக்கிறீங்க. ஆமேன். அப்போ பாருங்கள், நீங்கள் தன்னடக்கம் வந்தோன்னே பொறுமை ஈஸி. பொறுமைக்கும் பாருங்கள் அப்போ தேவனுக்கும் இவ்வளோ சம்பந்தம் யோசித்து பார்க்குறீங்களா? பொறுமை வந்தால் நீங்கள் தேவன். ஆமேன். தேவனை போல, தேவனுடைய குமாரன். அப்போ பாருங்கள் அந்த பொறுமைசாலியாக நீங்கள் மாறணும். அப்போ மாறணுமெண்டா தன்னடக்கம் இருக்கணும். தன்னடக்கம் இருக்கணுமெண்டா ஞானம் இருக்கணும். எங்கே கோவப்படணும், எங்கே கோவக்கூடாது. ஞானமெண்டா இயேசு கிறிஸ்து எங்கே கோவப்பட்ட, ஆலயத்தில் கோவப்பட்ட. அதே போல் உங்கள் பிள்ளைக்கும் மனைவிக்கும் அல்லது மனைவி கணவன் ஏசையோ மனைவி பிள்ளைகள் ஏசவோ உரிமை எப்போ வரும், அதே போல் ஆணுக்கு எப்போ உரிமை வருமெண்டா தேவண்ட காரியம். பிள்ளைகளை வளர்க்குற வேளையில் ஏன்னா பிள்ளைகள் தவறாக நடந்த காரியங்களை நீங்கள் ஏசலாம், கண்டிக்கலாம். ஆனால் அதுக்கு தன்னடக்கமான வார்த்தைகளும் அவசியம். அதில் எரும மாடு, பண்டி, பே, நீ அப்படி வந்துட்டா அது தன்னடக்கம் அல்ல, அது ஞானமும் அல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்போ அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அது எங்களோட வாழ்க்கையில் யாருக்கும் வரக்கூடாது. ஆனால் வராமண்டி இல்லை, வர பார்க்கும். அது இது அப்படி அது நாங்கள் அப்படி உலகத்தில் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். ரைட். அப்போ பாருங்கள், இந்த பொறுமை இல்லாட்டி உங்களால் யாரை போல் மாறையலாண்டா தேவனை போல மாறவே இயலாது. ஆமேன். நீங்கள் தேவ பக்திக்குள்ள நீங்கள் என்ன செய்யலாது, வரையலாம். அடுத்த தேவ பக்திக்கு பிறகு என்ன வருது, சௌர சிநேகம். ஆமேன். சௌர சிநேகம் என்ன அர்த்தம்? உங்களோட ஸ்தானத்தில் அவனை வச்சு பார்க்குற. அப்போ பாருங்கள், இப்போ தேவனாக மாறினாதான் அந்த ஸ்தானம் வரும். ஒருவன் புல விட்டாலும் ரைட், நம்ம அப்படி விட்டா தேவன் நம்ம மன்னிச்சார். ஆமேன். நானும் அப்படி வந்தேன் என்றவன அந்த நிலை என்ன செய்யும், அவனை வைக்கக்குள்ள அப்படி தான் சௌரசினம். செய்தியில் இருக்கிற எல்லாரோடையும் சௌரசினேகமோ அல்லது அவங்களோட இவங்களோட சௌரசினேகம் அது அல்ல. அது இருந்தால் இப்போயும் சண்டை வரும். செய்தியில் இணைக்கப்பட்டால் சண்டை வரும். ஆனால் இந்த தேவனை போல மாறி சௌரசினேயம் வந்தால் என்ன வராது, சண்டை வராது. புரியுதா உங்களுக்கு? அதுதான் சௌரசினை. அப்போ இது இருந்தால் தான் என்ன சொல்லுது வேதமண்டா, என்ன சொல்லுது பாருங்கள். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்ட பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். எப்படி? சும்மாவா? பெர்ஃபெக்ட். பரிபூர்ணமாக என்ன செய்யப்படும், என்ன செய்யும், அளிக்கப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி கிடைக்குமெண்டா, நீங்கள் இதெல்லாம் இருந்தால். அப்போ இதெல்லாம் எப்படி பெறலாமெண்டா தேவனை நம்பணும். அதான் விசுவாசம். நீங்கள் எப்பயுமே ஆண்டவரே தேவனே, அந்த பாட்டு என்ன எம்மை போல், அந்த பாட்டு அது இப்போ படித்த தேவனை போல் என்னைமா இயேசுவே உம்மை போல மாறணும். அது அப்படி தானே வாஞ்சிக்கிறேன். அப்போ இயேசுவை போல வாழ தான் திக்க சொல்லி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமே. நீங்கள் யாரை போல் மாறணுமெண்டா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அஜித்தை போலையா, விஜயா, அல்லது யாரையாவது நாங்கள் எதை சொல்லுவோம்? முதலாண்டா அப்படி சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ எப்படி சொல்லுவோம்? யாரை போல்? இயேசுவா. இப்பயும் இல்லையா? சொல்லுங்கள். இப்பயும் இல்லையா? இயேசுவை போல தான் நாங்கள் வாழ, நாங்கள் அவரை போல் அவர் தான் எங்களுக்கு முன்மாதிரி.
அவர் தான் அடிச்சுவேடு. ஆமேன். அவர் தான் அங்கே வழி, அவர் தான் அங்கே ஜீவன், அவர் தான் அங்கே மணவாளன். ஆமேன். அந்த வண்ணமான நிலைக்கு சபை வராமல் அது ஒரு மணவாட்டி அந்தஸ்தை பெறையலாம். நாங்கள் மாற வலிக்கணும் அவரை போல். ஏன்னா அதுக்கு ஒரு லுசிபர் அப்படின்னு அவரை விட அந்த அர்த்தம் இல்லை. இவரை போல் நாங்கள் மாறுவோம். ஆமேன். அவரை போல் அவர காரியமாக மாறுவோம். அதுக்காக முடி வளர்க்கணுமென்றல்ல. ஏன்னா ஃபாதர்ஸ்மாரெல்லாம் ரொபின்சன் ஃபாதரெல்லாம் என்ன செய்யுது, வளர்த்துருக்கு இயேசு கிறிஸ்துவ போல். அதல்ல, அவர இயல்பு, அவருடைய சுபாவங்கள் எங்களுக்குள்ளே மாறணும், திவ்ய சுபாவம். ஆமேன். அப்போ இந்த குணாதிசயங்களுக்கு வரும். அதுக்காக தான் தேவன் இந்த பேட்டில் கிரவுண்ட், அதாவது என்ன சொல்கிறது, என்ன யுத்த களம், ரைட். அப்போ இந்த யுத்த களத்தில் எங்களுக்கு எல்லாரையும் வச்சிருக்கிறேன்னு, வெளியே அல்ல உள்ளதான் அவர் வச்சிருப்பார். ஆமேன். உங்கள் சத்துருக்கள் எங்கேயா குடும்பம், உங்களோட வீட்டாரே உங்கள் சத்துரு. அப்போ தாவி ஒரு நல்ல ஒரு வசனம் சொல்கிறான், சொல்லுங்கள், ஞாபகப்படுத்துங்க. ஆண்டவரே, என் சத்துருக்கள் வெளியில் இருந்தால் பரவாயில்ல. நல்ல ஒரு வசனம் சொல்லுங்கள் யாராவது பிரதர், நல்ல ஒரு வசனம், ரைட். அப்போ அவன் சொல்கிறான், ஏன்னா அதாவது வேதமும் சொல்லுது சங்கீதத்தில், ஏன்னா அதில் இயேசு கிறிஸ்துக்கு தாவி சொல்கிற வசனம் என்னோட தாளமிட்டவனும் என் அப்பம் புசித்தவனுமே தன் குதிகால தூக்கினான் என்று அது வருது. அதே நேரம் தாவிதுன்னு சொல்கிறான், அவன் தூரம் இல்லை, அவன் என்னுடைய பகைஞனும் அல்ல, எதிரியும் அல்ல, அவன் என்னோடே இருக்கிறவனுமாய் இருந்தான். அப்போ அதே போல் தான் வேத வார்த்தை எங்களை பிள்ளைகளுக்கூடாக அல்லது கணவன் மனைவி கூடாக எங்களுக்குள்ளேயே அவனை வச்சு எங்களை தேவன் வணங்கி கொண்டிருப்பார். அப்போ நீங்கள் ஒன்றை மட்டும் நினைங்க, உங்களை தேவன் வணங்கி கொண்டிருக்கிறார். ஆமேன். அப்போ தேவனை விசுவாசிங்க, தேவனை நம்புங்க. அப்போ தான் இந்த ராஜ்யத்துக்கு உட்பட்ட பிரவேசம் உங்களுக்கு இலவசமும் ஃப்ரீயாகவும் உங்களுக்கு கொடுக்கப்படும். இவைகள் உண்டாகி பெருகினால் உங்களை கனியற்றவர்களும் வீணருமாக. இப்போ இன்றைக்கு கிறிஸ்தவளாக இருந்தவங்களுக்கு கனி இல்லாமல் இருக்குதானே, அன்பில்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நீடிய பொருள் நற்குணம் இல்லை, தயவு இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ கனியற்றவளாக இருக்க விட்டாது. இதெல்லாம் பெருகினா ஆட்டோமேட்டிக்காக நிறைய வசனம் பாயிண்ட் சொல்கிறேன். இதெல்லாம் இருந்தால் நீங்கள் இப்போ கழுதையை போய் கம்பளியை உற்பத்தி என்றால் அதால் இயலாது. ஆனால் செம்மறியாட்டை நீங்கள் சொல்லி ஆகணும், அதுக்கு சொல்ல தேவையில்லை, அதுக்குள்ளே இருந்து தானாக வரும். ஏன்னா அது கம்பளியை உற்பத்தியை தேவன் அது ஆகவே படைச்சிருக்கு. அதே போல் கிறிஸ்தவனுக்குள்ளே தேவன் எபேசியர் 2 என்ன சொல்லுது, உலகத் தோற்றத்துக்கு முன்பே நற்கிரியலை செய்யும்படியாக உலகத் தோற்றத்துக்கு முன்பே சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்தியாக இருக்கிறோம். ஆமேன். அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வவல்லவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே கர்த்தாவே ஆண்டவரே, நீர் ஒரு அழகான ஒரு காரியத்தை கொண்டு நீர் எங்களோடு பேசின காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, பவுல் சொன்னது போல் நாங்கள் அநேக விஷயங்களிலே நாங்கள் தவறி போகிறோம். ஒருவர் சொல் தவறுகிறார்கள், மற்ற காரியங்களில் தவறுகிறோம். அதே போல் கர்த்தாவே, நாங்களும் அநேக விஷயங்களிலே தவறி போகிறோம். ஆனால் உம்முடைய வார்த்தையோ தவறாதா இருந்து கர்த்தாவே எங்களை வழி நடத்துகிறதா இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதனால் எங்கள் பிள்ளைகளை உணரத்தக்கதாக இந்த நாட்களிலே நாங்கள் ஓடுகிற ஓட்டங்களை புரியும்படியாக, இந்த நாட்களிலே எங்களுடைய ஓட்டங்களை மாற்றிக்கொள்ளத்தக்கதாக, இந்த நாட்களிலே உமக்கு நேர காலங்களை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே, இது சாதாரணமாக உண்டான காரியம் இல்லை. நாங்கள் இப்பொழுது வாசிக்கிற வேளையிலும் பாடினது எல்லாமே ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல உமக்குள் வாஞ்சிப்பதே எங்களுடைய ஆசையாக இருக்கிறதை கர்த்தாவே நீர் சாட்சி கூடாக நீர்
நீர் ஆண்டவரே நீர் விவரித்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வண்ணமாக நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் எங்களை திருத்தி கொள்ள நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த பரிசுத்தவான்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வராத ஒவ்வொருவரோடும் உம்முடைய ஆண்டவரே உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை நீர் பொறுப்படும் உமக்குள்ளாக வாஞ்சிக்க நீர் கிருபை செய்யும். இந்த வேளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.